நானும் ரொம்ப வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லைன்னு நம்ம ராசாயா வந்தான்னு சொல்றாங்க. ஏய் சம்பவம் நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. நீ அந்த இடத்துல இருக்கும் போது உனக்கு மனநிலை இருக்கும், நீ வந்திருக்க பரவாயில்ல. ரெண்டாவது கட்டம் இல்லை, மூணாவது கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா, தம்பியோட போங்க, போய் கூட மாட நில்லுங்க, கவர்மெண்ட் நிற்கிது, நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கணுங்களா? அதை விட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டியே, என்னையா இது? இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் அது செய்யலை இது செய்யலை நீங்கள் வாட்டுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கார். களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பிரபலமான நடிகர், அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கிக் கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவருடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு, நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடி விட்டார்கள் தான் உண்மை.